மேகதாது அணை கட்டும் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முதல்வருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த கோரிக்கை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். மேகதாது அணை கட்ட தமிழ்நாட்டின் அனுமதி கர்நாடகாவிற்கு தேவையில்லை என்ற மத்திய இணை அமைச்சரின் பதில் காவிரி விவகாரத்தில் தமிழ்நாட்டின் உரிமையை கேள்விக்குறி ஆக்கியிருக்கிறது என்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக டெல்லி எஜமானர்களை பகைத்துக் கொள்ளாமலும் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள காங்கிரசுக்கு எதிராக பேசாமலும் தமிழ்நாட்டின் உரிமையை அடகு வைத்துள்ளார் முதலமைச்சர் எனவும், இந்த பிரச்சனையில் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் ஊரணியில் சென்று மத்திய அரசிடம் மேகதாதுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டுமென சட்டப்பேரவையில் பேசியிருந்தேன் எனவும், கர்நாடகாவில் பட வசூல் பாதிக்கும் என்ற பயத்தில் இந்த சோஃபா மாடல் முதலமைச்சர் எதிர்க்கட்சிகள் சொன்னதையும் கேட்கவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். விவசாயிகளின் கோரிக்கையும் ஏற்கவில்லை எனவும், இனியும் காலம் தாழ்த்தாமல் தமிழ்நாட்டு விவசாயிகளின் வாழ்வாதாரம் முற்றிலும் பறிபோகும் என்றும், எனவே மேகதாது விவகாரத்தில் அணை கட்டும் முயற்சியை முறியடிக்க முதலமைச்சர் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இனியும் காலம் தாழ்த்தினால் தமிழ்நாட்டு விவசாயிகளின் வாழ்வாதாரம் என்பது முற்றிலும் பறிபோகும் எனவும், எதிர்க்கட்சிகள் சொன்னதையும் கேட்கவில்லை, விவசாயிகளின் கோரிக்கையும் ஏற்கவில்லை எனவும், மேகதாது விவகாரத்தில் அந்த அணை கட்டக்கூடிய முயற்சிக்கு முதலமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சருக்கு கேள்வி எழுப்பியதுடன் கோரிக்கையும் வைத்திருக்கிறார். மேகதாது அணை கட்டும் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முதல்வருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த கோரிக்கை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். மேகதாது அணை கட்ட தமிழ்நாட்டின் அனுமதி கர்நாடகாவிற்கு தேவையில்லை என்ற மத்திய இணை அமைச்சரின் பதில் காவிரி விவகாரத்தில் தமிழ்நாட்டின் உரிமையை கேள்விக்குறி ஆக்கியிருக்கிறது என்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக டெல்லி எஜமானர்களை பகைத்துக் கொள்ளாமலும் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள காங்கிரசுக்கு எதிராக பேசாமலும் தமிழ்நாட்டின் உரிமையை அடகு வைத்துள்ளார் முதலமைச்சர் எனவும், இந்த பிரச்சனையில் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் ஊரணியில் சென்று மத்திய அரசிடம் மேகதாதுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டுமென சட்டப்பேரவையில் பேசியிருந்தேன் எனவும், கர்நாடகாவில் பட வசூல் பாதிக்கும் என்ற பயத்தில் இந்த சோஃபா மாடல் முதலமைச்சர் எதிர்க்கட்சிகள் சொன்னதையும் கேட்கவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். விவசாயிகளின் கோரிக்கையும் ஏற்கவில்லை எனவும், இனியும் காலம் தாழ்த்தாமல் தமிழ்நாட்டு விவசாயிகளின் வாழ்வாதாரம் முற்றிலும் பறிபோகும் என்றும், எனவே மேகதாது விவகாரத்தில் அணை கட்டும் முயற்சியை முறியடிக்க முதலமைச்சர் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இனியும் காலம் தாழ்த்தினால் தமிழ்நாட்டு விவசாயிகளின் வாழ்வாதாரம் என்பது முற்றிலும் பறிபோகும் எனவும், எதிர்க்கட்சிகள் சொன்னதையும் கேட்கவில்லை, விவசாயிகளின் கோரிக்கையும் ஏற்கவில்லை எனவும், மேகதாது விவகாரத்தில் அந்த அணை கட்டக்கூடிய முயற்சிக்கு முதலமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சருக்கு கேள்வி எழுப்பியதுடன் கோரிக்கையும் வைத்திருக்கிறார். செலினா, தகவலுக்கு நன்றி.